உதிரி உதிரியாக சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 2 துண்டு பட்டை, 2 லவங்கம் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன தக்காளி போட்டுடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போடுறேன், பச்சை பட்டாணி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். 1/2 கிலோ பேக்கெட்டு நான் 400 ml தண்ணி விடுறேன். காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு சலசலன்னு தண்ணி கொதிக்கிறப்ப சேமியா சேர்த்துடலாம். நான் ஒரு பேக்கெட் அப்படியே சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போல சேமியா கிச்சடி செஞ்சு கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேகி பக்கமே போக மாட்டாங்க. 5 நிமிஷம் சிம்மில் அப்படியே இருக்கட்டும். சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.